வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மே 22 வியாழக்கிழமை ஐடிசியோட ரிசல்ட்டுக்கு முந்தைய கருத்து கணிப்பு வந்திருக்கு, பார்த்துடலாம். அப்புறம் ஓஎன்ஜிசி ரிசல்ட்டை முழுமையாக பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 410 புள்ளி அதிகரித்து 81,596 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 129 புள்ளி அதிகரித்து 24,813 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 197 புள்ளி அதிகரித்து 55,075 இருக்குது. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 67 புள்ளி குறைஞ்சி 24,762 இருக்குது. டவ் ஜோன்ஸ் நல்ல வீழ்ச்சி, கடுமையான வீழ்ச்சி, 2% 816 புள்ளி வீழ்ச்சி அடைஞ்சு 41,860 இருக்குது. நாஸ்டாக் அதுவும் 1.5% வீழ்ச்சி, 270 புள்ளி குறைஞ்சு 18,872 இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேற்று 2,201 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 683 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 85.64 பைசாவாக ஸ்டேபிளாக இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. குருடாயில் 37 புள்ளி குறைஞ்சு 5,297 இருக்குது. நேச்சுரல் கேஸு ஸ்டேபிளாக இருக்குது 290. கோல்டு 86% ஏறி இருக்குது, கிட்டத்தட்ட 819 புள்ளி ஏறி 95,660க்கு போயிடுச்சு, பழைய விலைக்கு மறுபடியும் போயிடுச்சு. சில்வர் 987 புள்ளி ஏறி 98,275 இருக்குது. அப்புறம் இன்றைக்கி அறிவிக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிகளோட ஆடிட்டிங் ரிசல்ட்டு, டிவிடெண்டு விவரத்தை பார்ப்போம். ஐடிசி இன்றைக்கி 22 மே ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. அப்புறம் சன் ஃபார்மா Q4 ரிசல்ட் இன்றைக்கி அறிவிக்கிறாங்க, ஆடிட்டிங் ரிசல்ட்டு, டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. அதானி போர்ட்டு இன்றைக்கி ஆடிட்டிங் ரிசல்ட் இல்லை, இவங்க வேறு ஏதோ நியூஸ் இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. அப்புறம் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இன்றைக்கி ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, டிவிடெண்ட் இல்லை. அப்புறம் இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆடிட்டிங் ரிசல்ட்டு, டிவிடெண்டு, போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, அதை பற்றி அறிவிப்பு இருக்குது இன்றைக்கி. அப்புறம் ராம்கோ சிமெண்ட்டு Q4 ரிசல்ட்டு, ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபைனல் டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. மே 22 இன்றைக்கி ஐடிசி ரிசல்ட் வர்றதுக்கு இருக்குது. இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஸ்டாக் புரோக்கர்ஸ் அவங்க பெரிய பெரிய புரோக்கர்ஸ் கருத்து கணிப்பு வெளியிடுவாங்க. அவங்க வெளியிட்டிருக்க கருத்து கணிப்புகளை பார்ப்போம். இப்போ 5 புரோக்கர்ஸ் கணிச்சிருக்கிறாங்க. வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 2% உயரும்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க. ஆனால் லாபம் 1% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிகரெட்டு வருவாயில் ஆண்டுக்கு ஆண்டு 7% உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலாண்டில் நிறுவனம் சிகரெட் எபிட்டா, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ், அதில் 195 அடிப்படை புள்ளிகள், பேசிஸ் பாயிண்ட் குறையலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் புகையில விலை குறைக்கப்பட்டதுனால வரும் காலாண்டுகளில் லாபத்தை கொடுக்கணும் சொல்கிறாங்க. வேளாண் வணிகம் நல்லா வலுவாக இருக்குது, அது இரட்டை இலக்க லாபத்தை பதிவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சமையல் எண்ணெய், கோதுமை, உருளைக்கிழங்கு போன்ற முக்கிய பொருட்களோட பணவீக்கம் காரணமாக எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸு, அது 4.5% வளர்ச்சியை தான் பதிவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பேப்பர் வணிகத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, சீனாவிலேருந்து ரொம்ப குறைந்த விலையில் பேப்பர்களை இறக்குமதி பண்ணுறாங்க. அதுபோக இந்த கம்பெனிக்கு போட்டியும் நிறையா இருக்குது. இதனால் இதோட வளர்ச்சி 3.7% தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சமீபத்தில் இப்போ ஹோட்டலை பிரிச்சுட்டாங்க, தனியாக எடுத்துட்டாங்க. அதை நம்ம இனிமேல் இது சேர்த்து பார்க்க வேண்டியதில்லை. அந்த ஹோட்டலை தனியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஐடிசியில் ஹோட்டல் மட்டும் இல்லாமல் உள்ளதுக்கு தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் இல்லாமல் மொத்த வருவாய் ஆண்டுக்கு 6.5% வளர்ச்சி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாமே எதிர்பார்ப்பு தான், ரிசல்ட் இன்னும் வரல. அப்புறம் ஐடிசியோட ரிசல்ட் முந்தைய கருத்து கணிப்பில் மோதிலால் ஒஸ்வார் சொல்கிறத பார்ப்போம். அவர் சிகரெட் வணிகம் நிலையானதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நிலையானதாக இருக்கக்கூடாது, அது நாட்டில் மக்களை பூரா நோயாளி ஆக்கிறோம், அதுதான் நிலையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. போர்ட்போலியோ தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ Q4 ரிசல்ட்டு ஃபைனான்சியல் 25 4.5% வளர்ச்சியை எதிர்பார்க்குறாங்க. 6% ஆண்டு விற்பனை வளர்ச்சியை எதிர்பார்க்குறாங்க. எஃப்எம்சிஜியில் 2% வளர்ச்சி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எஃப்எம்சிஜி வணிகம் நகர்ப்புற வேலையில் தேவையில் தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பலவீனமான சீனாவோட காகிதத்தின் வருகிறால் இந்த பலவீனமாக இருக்குது காகித பிரிவு இவங்களோடது. ஆனால் விவசாய பொருட்கள் காலாண்டில் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இந்த மாதிரி அவர் மோதிலால் ஒஸ்வால் கம்பெனியை பற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் முன்னோட்டம் தான். தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றதை நம்ம ரிசல்ட் வரும் தான் சொல்ல முடியும். அது மாதிரி ஈவினிங் நைட்டு ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். இண்டஸ்இண்ட் பேங்கோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு. ஆண்டுக்காண்டு அடிப்படையில் நிகர வட்டி வருமானம்
5376 கோடியிலிருந்து 3048 கோடியாக குறைஞ்சிருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 43%, பாதி அளவு குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த பங்கில், தூரத்தில் நின்று வேடிக்கை பாருங்கள். அப்புறம் வந்து ஓஎன்ஜிசி கம்பெனியோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு. அதை முழு விவரத்தையும் பார்த்துருவோம். ஓஎன்ஜிசி ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கம்பெனி, அதான் ஃபுல் ஃபார்ம். இது வந்து ஒரு எண்ணெய் அப்புறம் வந்து இயற்கை எரிவாயு நிறுவனம். ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டு முடிவுகளை புதன்கிழமை 21 மே 21 அறிவிச்சிருக்கிறாங்க. நிகர லாபம் வந்து 20% சரிஞ்சிருக்கு, 8856 கோடியாக இருக்குது. முக்கிய செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருமானம் 1,72,137 1,70,812, 1% சரிவடைஞ்சிருக்கு. சுத்திகரிப்பு மற்றும் எண்ணெய் சந்தைப்படுத்துதல் வருவாய் 1,50,922 கோடியிலிருந்து 1,46,158 கோடியாக குறைஞ்சிருக்கு, 3.2% சரிஞ்சிருக்கு. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.25 கொடுக்குறாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தி நிலையம் இதுதான். எரிவாயு உற்பத்தி பண்ணுறாங்க. உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 71% இவங்க பங்களிப்பு இருக்குது. இது இந்திய அரசால் 1956 தொடங்கியிருக்கிறாங்க. அது இந்தியாவோட முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்கள் இதுவும் ஒன்று. இப்போ வந்து இதில் வந்து அருண்குமார் சிங் தலைமை செயல்முறை அதிகாரியாக இருக்கிறாரு. ஏன் இந்த ஷேர் தொடர்ந்து ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குது? உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை குறைவு காரணமாக இந்த ஷேர் ஃபால் ஆகிறதா சொல்கிறாங்க. அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது போன்ற காரணம். 36% பங்குக்கு வந்து நியாயமான கடன் இருக்குது. அது வந்து ஆரோக்கியமானதாக தான் இருக்குது. பங்குக்கு வந்து 36% கடன் இருக்குது, வந்து ஆரோக்கியமாக இருக்குது. எதிர்கொள்ளும் சவால்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு இவங்க சீக்கிரம் மாறணும். ஏன்னா இவங்க ஒரு பெரிய நிறுவனம். அதனால் சுற்றுப்புறச்சூழல் கவலைகள் அதிகரிச்சுக்கிட்டு போகுது. அப்போ ஏற்ற இறக்கமான விலைகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் இவங்க வியாபாரத்துக்கு. புதிய தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளுக்கு இப்போ நிறையா செலவிட்டுக்கிட்டு இருக்காங்க, முதலீடு பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் ஓஎன்ஜிசி ஸ்டாக்கோட விலையை பார்த்துருவோம். ஹை வந்து இந்த வருஷத்தில் 345 ரூபா போயிருக்கு, லோ வந்து 205 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோஸ் ஆனது வந்து 248 ரூபாய்க்கு நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டில். மார்க்கெட் கேபிட்டல் 3,12,846 கோடி. பிஇ ரேஷியோ 8 இருக்குது, செக்டார் பிஇ 8 இருக்குது. புக்கு வேல்யூ 162 ரூபா, 1.53% அதிகமாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். 5 வருஷத்தில் 2 மடங்கு மேலே பங்கு விலை உயர்ந்துருச்சு, 2.25 பங்கு உயர்ந்துருச்சு பங்கு விலை. ஆனால் வந்து இப்போதைக்கு இதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ரொம்ப ரேட்டு கூட இருக்குது. இது நல்லா கொஞ்சம் ஒன்று ரேட்டு கீழே இறங்கும், இல்லாட்டி இது வந்து டைம் கரெக்ஷன் பண்ணும். 2 வருஷத்துக்கு இந்த பங்கு விலை ஏறாமல் இருக்கும். இது 2 தான் இது செய்ய போகுது எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து இது வந்து தங்க ஊசி, பக்கத்தில் போகாதீங்க, குத்திரும். இதை கன்சிடர் பண்ணுறது வந்து 220க்கு கன்சிடர் பண்ணுங்கள். 220 கன்சிடர் பண்ணலாம், 190க்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு அவசரப்பட வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அப்புறம் சப்ஸ்கிரைப் செய்து சேனலுக்கு ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.